திருச்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நிலங்களை அபகரித்தவர்கள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கும் நபர்களின் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சியில் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் நிலத்தை அபகரித்தவர்களின் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறையினர். சோதனை முடிவில் 82 நிரப்பப்படாத காசோலைகள், 18 செல்போன்கள், 84 சிம் கார்டுகள் உள்ளிட்ட பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையில் இந்திய ஜனநாயக கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் மைக்கேல் சுரேஷ் வீட்டில் பல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நிலங்களை அபகரித்தவர்கள் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் காவல் ஆய்வாளர் தலைமையில் 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கும் நபர்களின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையின் முடிவில் 258 சொத்து ஆவணங்கள், 68 வங்கி கணக்கு புத்தகங்கள், 75 புரோ நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஃபக்ருதீன் இணைப்பில் காத்திருக்கிறார். ஃபக்ருதீன், திருச்சியில் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் நடைபெற்று வரும் சோதனை குறித்த முழுமையான விவரங்கள். சரவணன், அதாவது திருச்சி மாவட்டம், மாநகரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட பொதுமக்களின் நிலங்களை அபகரித்து வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, அதே போன்று திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார், புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே ஆகியோரின் உத்தரவின் பேரில் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 25 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றச் செயலில் ஈடுபடுவதாக சந்தேகப்படும் நபர்களின் வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 14 பேரின் விவரங்களை சேகரித்து நேற்று முன்தினம் மாலை அவர்கள் வீடு மற்றும் தொடர்புடைய இடங்களில் 14 காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல்வேறு ஆவணங்கள் மற்றும் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் தான் தற்போது கடந்த 19ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையின் போது நில அபகரிப்பு தொடர்பாக கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வந்த எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்த சந்திரமௌலி என்பவரது வீட்டில் சோதனை செய்யும் முன்பு அவர் வீட்டிலிருந்து தப்பி ஓடிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 825 போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். நேற்று வாத்தரை போலீசார் அந்த சோதனையில் ஈடுபட்ட போது முக்கொம்பு நடுக்கரை எல்லை சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போதுதான் அந்த வழியாக வந்த காரை நிறுத்த முயற்சிப்பட்ட போதுதான் அந்த முக்கொம்பு நடுக்கரை எல்லையில் பூங்காவின் சுவற்றில் மோதி அதிலிருந்து காரில் இருந்த 2 பேர் தப்பி ஓடினர். பின்னர் காரை சோதனை செய்த போதுதான் அந்த காரில் இருந்த எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்த சந்திரமௌலி என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடமிருந்து பல்வேறு ஆவணங்கள், அதே போன்று 2 இரும்பு வாள்கள் மற்றும் ஆயுதங்கள் எல்லாம் அவரிடம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல்கட்ட விசாரணையில் தான் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட பொருளாளராக பதவி வகிக்கிறார் எனவும் எடமலைப்பட்டி போலீஸ் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும் அவரிலிருந்து கூறப்படுகிறது. மேலும் காரில் இருந்து 2 பேர் தப்பி ஓடுகிறார்கள். அவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார் என்று தொடர்ந்து தற்போது விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆபரேஷன் அகழி என்பது ஏற்கனவே திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பல்வேறு எச்சரிக்கை விடுத்திருக்கார். அதாவது எப்படின்னா, இங்க அதாவது திருச்சி மாவட்ட பகுதிகளில் இது போன்ற தொடர்ந்து குற்றச் செயலில் ஈடுபடுவர்களை கண்காணித்து அவர்களை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆபரேஷன் அகழி சோதனை என்பது 3 கட்டங்களாக தற்போது தயார் செய்யப்பட்டு முதல் கட்டமாக இந்த சோதனை என்பது இருக்கிறது. மேலும் 2 பட்டியல் இருக்கு. அந்த 2 பட்டியலில் உள்ள நபர்களையும் இந்த ஆபரேஷன் அகழி மூலம் அந்த சோதனை என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவணன், ஆபரேஷன் அகழி குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பகுருதீன்.